பாருங்க. அப்ப அது என்னுடைய குறை தானே, அவனுடைய குறை இல்லையே இல்லையா? நான் வந்து பாருங்க. அப்ப அது என்னுடைய குறை தானே, அவனுடைய குறை இல்லையே இல்லையா? நான் வந்து இவ்வளோன்னே சொல்லிடுறாரு. அந்த நீதி நெறின்றதை நம்ம நிறைய நாள் யோசிக்கணும். ரொம்ப நல்லா இருந்தது இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு, பார்ப்போம் அடுத்த தடவை. நன்றி. கொஞ்ச நாள் எனக்கு முடியலை சொல்லும் போது கூட ஊக்குவிப்பேன், கொஞ்சம் வாங்க வாங்க. ராஜகுமாரி எல்லாம் 18 முடிச்சாங்க. இதெல்லாம் சும்மா எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். கொஞ்சம் வந்து மாதிரி கொஞ்சம் இணைந்து என்ன கொஞ்சம் இருக்கணுங்க. அது வந்து இருந்தால் எல்லாமே நல்லா நடக்கும். அதனால இளைஞர்கள் வந்து தவறா போறது கூட நம்ம கொஞ்சம் காரணமாயிருக்கும். பிள்ளைகள் எல்லாம் அவன் கேட்டதெல்லாம் நம்ம வாங்கி கொடுத்துடுறோம், அவனுக்காக சொத்து வேற சேர்த்து வைக்கிறோம். தேவைதானா? நான் கேட்கறதுங்கிறது ரொம்ப பேருக்கு பிடிக்காது. ஆனா உண்மை. ஏன்னா அவங்களுக்கு பெரிய சக்தி இருக்கு, கேப்பபிலிட்டிஸ் சொல்றேன் இல்லையா? அவங்களால நிறைய நம்மளை விட சம்பாதிக்க முடியும், எல்லாம் செய்ய முடியும். ஏன் அந்த பிள்ளைகளுக்காக நீங்க சேர்த்து முதல்ல வாழ்க்கையை நல்லா வாழ்ந்துருந்தீங்க, சந்தோஷமா வாழ்க்கை தான் என்ன நமக்கு ஒரு பேரானந்த நிலை. சிற்றின்பம் எல்லாம் வரும் போகும் வரும் போகும். ஆனா பேரானந்த நிலைத்தது அது சுலபமாக புரிஞ்சுக்கிறவங்க யாருன்னு பார்த்தா இந்த இளைஞர்கள் தான். இளைஞர்கிட்ட இருக்கிற ஒரு விஷயம் நம்மால கண்டுபிடிக்கவே முடியாது. கொஞ்சம் நம்ம ஆழ்ந்துதான் ஒவ்வொருத்தரையும் நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி தான் இருக்காங்க. மெஜாரிட்டி வந்து ரொம்ப நல்ல பிள்ளைங்களா தான் இருக்காங்க. அதுல போய் ஏதாவது ஒருத்தர் வந்து இந்த போதைகள் எல்லாம் நம்ம செய்யறப்பாங்க, ரொம்ப இன்ட்ரடியூஸ் பண்றவங்க, அந்த இளைஞர்கிட்ட வந்து நடுவில் கொண்டு வந்து விற்கிறவங்க தான் நம்ம கண்டிக்கணும் முடிய, அதை யூஸ் பண்றவங்க அவங்கள தான் நம்ம கண்டிக்கணும் இல்லையா? வியாபாரத்துக்காக என்னென்னவோ அவங்க செய்யறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம விட்டுடுறோம். அதனால என்ன ஆயிடுது? நல்ல ஒரு செல்வத்தை நம்ம நாசமாக்குற மாதிரி ஆயிடும். நம்ம தான் பண்றது என்னன்னா பெரிய ஒரு 8 நிமிஷம் ஆயிடுது. பரவாயில்ல, இந்த 2 நிமிஷத்தை இன்னும் 2 விஷயம் சொல்ல விரும்புறேன் நானு. அதாவது ஒரு பிள்ளை வந்து நல்ல நல்ல யூகங்கள் அவனுக்கு இருக்கும். நமக்கு அது வராதுங்க. இப்போ நீங்க வந்து ஆவணி மாசம் ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் ஆதித்தேவில சொல்றீங்களே, எதுக்கு? கண்ணு நல்லா இருக்கும் அப்படின்லாம் நீங்க சொல்றீங்க. கண்ணுக்காக நான் வந்து 7 தடவை கூட சொல்லலாம். ஞாயிற்றுக்கிழமைக்கு ஆதித்தேவி நான் சொல்றேன், 4 தடவை சொல்றேன் ஞாயிற்றுக்கிழமை. ஆனா மற்ற நாளை வந்து 3 தடவையா சொல்லணும்னு வச்சிருப்பேன். இதெல்லாம் நீங்க சொல்றீங்க. ஆனா காதுக்கு சொல்லலையே. இந்த கேள்வி நீங்க கேட்டீங்களா? நான் கேட்டேனா? அந்த பிள்ளைங்க கேட்கறாங்க. காதுக்கு என்ன இருக்குது? இப்போதைக்கு நான் யோசிச்சு பார்க்கணும். இல்லை இல்லை, நம்ம ஒத்துக்கணும், நம்முடைய வீக்னஸ் நம்ம ஒத்துக்கணும். அப்புறம் நான் சொன்னேன், நம்ம 15வது அத்தியாயம் சொல்லும்போது ஸ்ரோத்ரம் சக்ஷுஸ்பர்ஷனம் ச ரசனம் கிராணமீன ச அதிஷ்டாய மனஸ்சாயம் விஷயானுபசேவதே. இதை நீ மனப்பாடம் பண்ணிக்கோ. அப்பப்போ சொல்லு. ஸ்ரோத்ரம் முதல்ல தான் பகவான் கொண்டாடுறாரு. ஏன்னா ஸ்ரோத்ரம்ங்கிறது காது. காது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல்ல வந்து பகவான் அந்த 9 கட்டியில முதல்ல என்ன வந்து சிரவணம் தான் வருது. சிரவணம் காது நல்லா இருந்தா சிரவணம் நீங்க நல்லா பண்ண முடியும். அந்த குழந்தைக்கு பாருங்க எப்படி கேட்கறாங்க. ஒரு 30 வயசான பிள்ளை கேட்கறாங்க இந்த மாதிரி. ஏன் காதுக்கு ஒண்ணுமே சொல்லலையா? நான் இது வரைக்கும் அந்த கேள்வி எனக்கு தோணவே இல்லை. அப்ப அந்த பிள்ளைங்களுக்கு பெரிய பெரிய விஷயங்கள் புதுசாக அவங்க செய்யறாங்க. நமக்கு அந்த புதுசுல போனது ரொம்ப பயம், ஆன்சைட்டிஸ் கொண்டு வந்தா பயப்படணும். அந்த அபயம் தான் நம்மளை காப்பாற்றுமே ஒழிய பயப்படாம. அபயம் சந்தோஷம் ஸ்ருதிகி ஞான யோக விவஸ்திதிகி தானம் தவஷ யஜ்ஞ ஸ்வாத்யாய
சென்னையில இருக்கிற இந்த செரின் அங்கேயே நான் போய் பார்த்துருக்கேன். ஏன்னா என்னுடைய அக்கா பிள்ளை தான் அங்கே செக்ரட்டரி கூட இங்கே வந்திருந்தாரு. அந்த மாதிரி அவங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் நான் பார்த்துருக்கேன். அங்கேயும் என்னென்ன குறைகள் நிறைகள் இருக்குன்னு பார்த்துருக்கேன். ஆனா நான் ஏன் இங்க வந்தேன்னா நான் பாண்டிச்சேரிக்காரி. பாண்டிச்சேரியே ஒர்க் பண்ணி இங்கே பென்ஷன் வாங்கிட்டு இருக்கேன். அதனால பாண்டிச்சேரி விட்டு போகக்கூடாது என்று ஒரு சின்ன நன்றி எண்ணம் தான், வேற ஒன்றும் இல்லை. எனக்கு அதுவும் என்ன, நம்ம தாய்நாட்டு பற்றியல் மட்டும் சொல்லிட்டா போகாது. இப்போ வேதாந்தர் சொன்னாரு, 10 இளைஞர் இருந்தால் போதும் இந்த உலகத்தையே மாற்றி காண்பிப்பேன் என்று சொன்னார். சொல்லியிருக்காரா இல்லையா? எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இது. ஏன் அந்த மாதிரி பெரிய சுவாமி அப்படியே சொல்லியிருக்காரு? ஏன் என்னை விட பெரியவங்க எல்லாம் வாங்க, எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சொல்லியிருக்காங்க. ஏன் சொல்லல? ஏன்னா இளைஞர்களுடைய போக்கு நல்லா இருக்கு. ஏன்னா உடனே மோது பண்ணலாம், என்ன செய்யலாம், நம்ம பக்குவம் மாற்றுறதுக்கு ரொம்ப சுலபம். இப்போ பெரியவங்க ரிஜிட் கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க, கொஞ்சம் மாத்திக்க மாட்டாங்க. நான் சொன்னதான் கரெக்ட் அப்படிதான் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா? அந்த மனநிலை மாத்திக்க முடியாது. ஏன்னா மனநிலை தான் ரொம்ப முக்கியம். அந்த கவிஞர் துளசிதாசர் எத்தனை வயசுல அவர் ராமாயணத்தை எழுதினாரு? ராமச்சரிதமானஸ் எப்போ எழுதினாருன்னா 70 வயதுக்கு மேல் ஆனவர்கள் எழுதினாரு. ஏன்னா மனநிலை இளமையாக இருந்தது. அதனால்தான் மனதை நம்ம இளைஞர்களா என்ற ஒரு நல்ல எண்ணத்துல இருக்கணும். இல்லையா? நமக்கு எனர்ஜி இருக்கு, நம்ம மனதிலே எத்தனை உணர்ச்சிகள் இருக்கு, நல்ல நல்ல உணர்ச்சிகள் எத்தனையோ இருக்கு, அதை பெருக்கிக்கலாமே. இயற்கையில நம்ம 3 குணங்கள் எல்லாருக்குமே இருக்கும். நான் பகவத்கீதை படிச்சேன்னா கொஞ்சம் சொல்லிடுறேன். சத்துவ குணம், ரஜஸ் குணம், தமஸ் குணம் எல்லாருமே தான் இருக்கு. அது இருக்குதான் ஆகணும். ஆனா குறைவா இருக்கணும். ரஜஸும் தமசும், சத்துவ குணம் தான் அதிகமாக இருக்கணும். இதை இளைஞர்கிட்ட சொன்னா சீக்கிரம் பிடிச்சுக்கிறாங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் லலிதா சாஸ்திரநாமம், விஷ்ணு சாஸ்திரநாமம் அப்புறம் தான் பகவத்கீதை போயிருக்கேன். மீனிங்கோட சாஸ்திரநாமம் சொல்லி தரும்போது யார் எனக்கு பின்னாடி சொல்லி தரீங்கன்னா 40 வயது அல்லது 30 வயது இளைய சகோதரிகள் தான் வந்தாங்க. என்னுடைய பிள்ளைங்க தான், நான் பிள்ளைங்க நான் நினைச்சுட்டேன். அவங்க இப்போ 4-5 குரூப்புக்கு சொல்லி கொடுத்து முடிக்கிறாங்க. எப்படி அதெல்லாம் முடியுது? இதே கொஞ்சம் பெரியவங்களுக்கு கூப்பிட்டு, கொஞ்சம் 60 வயசானவங்களுக்கு கூப்பிட்டு சொன்னா அது ரொம்ப சுலபமா நடக்காது. ஏன்னா அவங்களுடைய உணர்ச்சி அவ்வளவு அழகான உணர்ச்சிகள் இருக்கு அவங்ககிட்ட. அதை நம்ம கொஞ்சம் நல்வழியில கொண்டு போனா இன்னும் நன்மைகள் இருக்கு. 2 குமரன் 2 பேர் சேர்ந்தாங்க. அதுல ஒரு குமரன் 18 முடிச்சுதான் தீர்வேன்னு இருந்தாரு. ஒரு குமரன் அண்ணாமலை சொல்லி படிக்கிறாரு. அவருக்கு ரொம்ப ரொம்ப ஆசையா அப்புறம் படிச்சவங்க எல்லாம் சொல்லிட்டு வந்தாரு. ஆனா அவருக்கு முடியல. அதை நான் குறையா நினைக்கிறேன். அவர் என்ன சொல்றாரு, நீங்க ஒரு தடவை போன் பண்ணி அப்புறமா என்ன வர சொன்னீங்க, ஆனா நீங்க 4 தடவை போன் பண்ணியிருந்தா நான் வந்திருப்பேனே பாருங்க. அப்ப அது என்னுடைய குறை தானே, அவனுடைய குறை இல்லையே. இல்லையா? நான் இன்னொரு தடவை போன் பண்ணி அவன் வந்திருப்பான். இங்கே ராஜகுமார் இருக்காங்க, டாக்டர் வசந்தா இருக்காங்க, அவங்க எல்லாம் நான்